ஒரு சின்ன டிமார்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாமா? நான் ரீசெண்டாக டிமார்ட் இது ஒரு ரிவ்யூ வீடியோ தான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு சொல்லி நம்ம என்னென்ன பார்க்கலாம். வாங்கினேன்னு போனி சொல்லி டெயில் பார்க்கலாம். போடுறதுக்காண்டி First பிங்க் இந்த பேண்ட் pink ஒன்று, அப்புறம் அப்புறம் peach பீச் colourல கலரில் இருக்க இருக்கிற மாதிரி ஒரு band பேண்டு 60 நல்லா இருந்துச்சு. rupeesக்கு. குவாலிட்டியாக ஒரு சாஃப்டாக 35 இருந்துச்சு. rupeesக்கு blackல 4 அப்புறம் இந்த brownல பேண்ட் 4 வாங்கியிருந்தேங்க. peach 4 colourல பிளாக் 4 4 ஒரு ப்ரௌன் 4 band பீச் 35 வாங்கியிருந்தேன். ருபீஸ்க்கு. அப்புறம் ஹோம் இதாங்க அசசரிஸ் அதாவது ஹேர் அசசரிஸ் நல்லா இருந்துச்சு. பிரேஸ்லெட் 60 அப்புறம் rupeesக்கு இந்த பிரேஸ்லெட் தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். எலாஸ்டிக் இன்னைக்கு தான் நல்லா வந்துருந்துச்சு. இருந்துச்சு. நான் வாங்கிட்டேன். இந்த வாட்டி அப்புறம் இந்த கண்டிப்பாக கர்ச்சீஃப் வாங்கணும்னு ஃபேஸ் சொல்லி டவல் பர்பிள் கலரில் பர்பிள் ஒன்று ப்ளூ பிரேஸ்லெட் ஒன்று வாங்கினேன். பிங்க் ஒன்று அப்புறம் காஃபி அப்புறம் இந்த கலரில் கர்ச்சீஃப் இருந்துச்சு. வந்து பர்பிள் ப்ளூ இது வந்து 80 ருபீஸ்னு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக. எப்பயுமே நான் போனால் வாங்குவேன். அப்புறம் இந்த மெட்டாலிக் சாஃப்ட் இருக்க கலரில் வாங்காமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக கர்ச்சீஃப் லஞ்ச் இல்லாதனால டவல் வாங்கினேன். அப்புறம் இந்த மெட்டாலிக் நல்லா சாஃப்ட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய லஞ்ச் டவல் வாங்கினேன். அப்புறம் இந்த அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். வாங்கினேன். நல்லா போன இருக்கும். டைமே வாங்கியிருந்தேன். இன்னொன்று தாங்க என்னோட ஃபேவரட் என்னன்னா கிளாஸ் பாட்டில் செம்ம அஸ்தட்டிக்காக நல்லா பிங்க் ஒர்த்து கலரில் தான். மை பாட்டில்னு சொல்லி எழுதி கெட்டியாக செம்மையாக இருந்துச்சு. இருந்துச்சு அந்த பாட்டில். அப்புறம் மை பாட்டில்னு சொல்லி போன வாட்டி நான் பாட்டில் வாங்கினேன், உடஞ்சிருச்சு. இது வந்து எப்படின்னா உள்ளே வந்து கண்ணாடி, வெளியே வந்து பிளாஸ்டிக் கொடுத்து அழகாக இருந்துச்சு. போன வாட்டி நான் வாங்கின பாட்டில் வந்து இதுதான். போன வாட்டி நான் டிமார்ட் போகிறப்ப இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். உடஞ்சிருச்சு. கீழே லைட்டாக தான் விழுந்துச்சு, உடஞ்சிருச்சு. இந்த பாட்டில் சாஞ்சிச்சு உடஞ்சிருச்சு. சரி இந்த நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் தான் ஸ்கூலுக்கு வாங்கியிருந்தேன். இந்த 160 ருபீஸ் இந்த வாட்டர் பாட்டில் நல்லா நல்லா ஒர்த்து தான். ஸ்கூலுக்கு வாங்கியிருந்தேன். மேலே மேலே இப்படி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. இது இது 700 700 ml. வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அடுத்து நம்ம செக்ஷனில் ஃபைல் ஸ்டேஷ்னரி வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஃபைல் தாங்க நம்ம நல்லா ஐட்டம் இருந்துச்சு. ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக இந்த ஃபைல் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்டேஷனரி பிடிச்சிருந்துச்சு. ப்ளூ கலர் ஃபைல். அதுக்கப்புறம் பென் வாங்கியிருந்தேன். பென்டானிக் அப்படிங்கிற பிராண்டில் ஜெல் பென் வாங்கியிருந்தேன். பிளாக் பென் அடிக்கடி தேவைப்படுது. சும்மா சும்மா போய் வாங்க முடியல. 10 நல்லா இருந்துச்சு. ஒரு ஏதாவது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாமே. 5 பென். அப்புறம் அந்த பெரிய ஃபெஃபிகால் வாங்கினேன். அந்த ஃபெஃபிகால் வாங்கினேன். மாறு பிடிக்கிறது. அப்புறம் க்ளூ ஸ்டிக் வாங்கினேன். எப்பயுமே ட்ரோம்ஸ் தான் வாங்குவேன் க்ளூ ஸ்டிக்கு. எனக்கு எப்பயுமே ஆனால் அந்த வாட்டி டிமார்ட்டில் வந்து நான் ஃபெஃபி ஸ்டிக் வந்து இந்த வாட்டி வந்து அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கூட வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பெயிண்ட். 6 கலர் அதுக்கப்புறம் கேம்லின் பிராண்ட் அண்ட் தென் ஸ்கேல் வாங்கியிருந்தேன். இருங்க பெயிண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. கேம்லின் பிராண்டில் 30 சென்டிமீட்டருக்கு நல்ல ப்ராடரான ஸ்கேல் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதாங்க ஃபெஃபிரிக் பிராண்டில் இருந்து 6 ஷேட்ஸுமே அஸ்தட்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. லாவெண்டர் பர்பிள், மின்ட் க்ரீன், சாஃப்ட் ப்ளூ நிறைய கலர் இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச கலர் வந்து லாவெண்டர் பர்பிள் தான். இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதாங்க பிடிச்ச கலர். நல்லா செம்மையாக இருந்துச்சு. 6 கலர் இதில் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பட்டர் கப் எல்லோலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்குது ஐஸ் லாலி 100% எக்கோ ஃப்ரெண்ட்லி எரேசர் தாங்க. இது நல்லா இருந்துச்சுங்க. 40 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்துனே சொல்லுவேன். எனக்கு வந்து பர்பிள் பிங்க் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கேலிகிராஃபி பென் வாங்கினேன். அப்புறம் கலர் பேப்பர் வாங்கினேன். அப்புறம் ஒரு நோட்டு வாங்கினேன். எனக்கு அந்த 5 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது